எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பா ஒவ்வொரு நாளும் வாசலையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இன்னிக்கும் குடிச்சிட்டு வருவாரோன்னு பயந்து போய் காத்துட்டு இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு தோழியா, உங்க வீட்டு பெண்ணா ஒரு முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கேன். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. புருஷன் குடிச்சா விதின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த ஒரு பழக்கத்தால ஒரு பெண்ணோட மொத்த நிம்மதியும் அந்த வீட்டோட எதிர்காலமும் எப்படி சிதையுதுன்னு அனுபவிக்கிற உங்களுக்கு தான் தெரியும். அவர் குடிச்சிட்டு வந்து போடுற சத்தம், நீங்க படுற அவமானம், குழந்தைங்களோட பயம், இதையெல்லாம் யோசிச்சா நெஞ்சு வலிக்கும். அன்பு சகோதரிகளே, நீங்க எத்தனையோ முறை சண்டை போட்டு பார்த்திருப்பீங்க, அழுது பார்த்திருப்பீங்க, இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் வாங்கியிருப்பீங்க. ஆனா அடுத்த நாளே அவர் அதே பாட்டிலோட நிப்பாரு. அப்போ வர்ற அந்த ஏமாற்றம் இருக்கே, அது உங்களை செத்து செத்து பிழைக்க வைக்கும். ஆனா இன்னைக்கு நான் சொல்றத நல்ல கவனிங்க. குடி ஒரு நோயின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது ஒரு பிடிவாதம். அந்த பிடிவாதத்தை உடைக்க நீங்க சண்டை போட தேவையில்லை. அதுக்கு பதிலா நீங்க மாறணும். உங்க அணுகுமுறை மாறணும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் பண்ண வரலங்க. ஏன்னா அட்வைஸ் பண்றதுக்கு ஊர்ல 1000 பேர் இருக்காங்க. அனுசரிச்சு போ, விதிப்பயன்னு சொல்லிட்டு அசால்ட்டா போயிருவாங்க. அதனாலதான் நான் ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கேன். ஒரு சக தோழியா உங்க மனசுல இருக்கிற பாரத்தை கொஞ்சம் இறக்கி வைக்கதான் இந்த பதிவு. இது யாரையும் தப்பா வழி நடத்துறதுக்கு இல்ல. ஆனா தொலைஞ்சு போன உங்க வாழ்க்கைய நீங்க மீட்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி. வீட்டுக்குள்ள கால் வைக்கும் போதே அந்த வாடை, நிம்மதி போச்சுன்னு நீங்க அழுது தீர்த்த நாட்கள் போதும். இனிமே உங்க கண்ணீர் அவரோட பாட்டிலுக்கு முன்னாடி மண்டியிட வேண்டாம். தைரியமா இருங்க. உங்க மனதைரியம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையோட புது கோணத்தை வடிவமைக்க போகுது. இது சகோதரிகளுக்கான நேரம். சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? வாழ்க்கை போராட்டத்தை எதிர்கொள்ள 10 எளிய வழிகள். முதல்ல, குடிச்சிருக்கும்போது நோ பேச்சு. சகோதரிகளே, இந்த முதல் விஷயத்த மட்டும் நீங்க சரியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வீட்ல நடக்கிற பாதி சண்டைய அப்படியே குறைச்சிடலாம். அதுதான் அவர் குடிச்சிருக்கும்போது பேசுறத நிறுத்துறது. நம்ம ஊர்ல பொம்பளைங்களுக்கு ஒரு குணம் உண்டு. அவர் தள்ளாடிட்டு வரத பார்த்த உடனே உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்திரம் பொத்துக்கிட்டு வரும். ஏங்க இப்படி பண்றீங்களே, இன்னிக்கும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு அறிவே இல்லையா? பெத்த பிள்ளைங்கள நினைச்சு பாத்தீங்களான்னு நியாயம் பேசுவோம். நமக்கு அது நியாயம். ஆனா அந்த நேரத்துல அவருக்கு அது வெறும் சத்தம். ஏன் தெரியுமா? அவர் உள்ள போயிருக்கிறது சாதாரண தண்ணி கிடையாது. அது ஒரு போதை. அந்த நிமிஷம் அவரோட மூளை ஆஃப் ஆகியிருக்கும். அந்த பாட்டில் தான் அவருக்கு பதிலா பேசும். நீங்க எவ்வளவு பெரிய உண்மைய சொன்னாலும் அவருக்கு அது உபதேசமா தெரியும். இல்லனா நீங்க அவரை மதிக்கலன்னு தோணும். உடனே கோபம் வரும். அப்புறம் அது பெரிய சண்டையில போய் முடியும். கை நீட்டுற வரைக்கும் கூட போகும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, கண்டு கொள்ளாதீங்க. அவர் வாசல்ல வரும்போதே தெரிஞ்சிரும், இன்னைக்கு கதை கந்தல்னு. அந்த நிமிஷம் நீங்க ஒரு முடிவு பண்ணிக்கணும். இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு வைராகியமா இருங்க. மௌனம் ஒரு போர்வை. அவர் உங்களை வம்பு இழுப்பாரு. ஏன் பேச மாட்ற? நான் வந்திருக்கிறது உனக்கு தெரியலையான்னு கத்துவாரு. அப்பவும் நீங்க அமைதியா உங்க வேலைய பாருங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு வேற அறைக்குள்ள போயிருங்க. பதில் சொல்லாதீங்க. அவர் என்ன கேவலமா பேசினாலும் சரி, உங்க மனச ஒரு கல்லு மாதிரி ஆக்கிக்கோங்க. அந்த நேரத்துல நீங்க கொடுக்கிற பதில் தான் அந்த சண்டைக்கு பெட்ரோல் ஊத்துற மாதிரி. நீங்க அமைதியா இருந்தா அந்த தீ தானா அணைஞ்சிரும். ஏன் இப்படி சொல்றேன்னா, அவருக்கு தெரியணும், நாம குடிச்சிட்டு வந்தா இவ நம்மள ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறா, நம்ம கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. அந்த வலி அவருக்கு புரியணும். நீங்க சண்டை போட்டா அவருக்கு ஒரு தெம்பு வரும். நாம ஏதோ பெரிய ஆளு, அதான் இவ கத்துறான்னு நினைப்பாரு. அதனால சகோதரிகளே, அவர் தள்ளாடிட்டு வரும்போது உங்க வீட்ல அமைதி நிலவட்டும். அந்த அமைதி அவருக்கு ஒரு பெரிய தண்டனையா இருக்கணும். நீ தெளிவா வரும்போது பார்த்துக்கிறேன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு விலகி போயிருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கத்தி பேசுறத விட பேசாம இருக்கிற மௌனத்துக்கு தான் பவர் அதிகம். அவர் என்ன பேசினாலும் காதுல வாங்கிக்காதீங்க. அந்த நேரத்துல அவர் உங்க கணவர் கிடையாது, வெறும் அந்த பாட்டிலோட நிழல் தான். அந்த நிழல் கூட போய் நீங்க ஏன் சண்டை போடணும்? நிம்மதியா விலகி போங்க. ரெண்டாவதா நாம பார்க்க போறது காலை நேரத்து கண்ணாடி முறை. சகோதரிகளே, ராத்திரி அவர் குடிச்சிட்டு வந்தப்போ நாம அமைதியா இருந்தோம் பாத்தீங்களா? அது ஒரு பெரிய யுத்தத்தோட ஆரம்பம்தான். ஏன்னா உண்மையான ஆட்டம் காலையில தான் இருக்கு. அதுக்கு தான் நான் கண்ணாடி முறை அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கேன். ஏன் கண்ணாடி முறைன்னு சொல்றேன்னா, ஒரு மனுஷன் தான் மூஞ்சில இருக்கிற அழுப்ப கண்ணாடியில பார்த்தாதான் தெரியும். அதே மாதிரி அவர் ராத்திரி செஞ்ச அழுக்கான காரியங்களை அவர் தெளிவா இருக்கிறப்போ நீங்க அவருக்கு காட்டணும். இதை எப்படி செய்யணும்னு கவனிங்க.
சரியான நேரம் பாருங்க. விடியற் காலையில அவர் எழுந்துச்சு அந்த போதையெல்லாம் தெளிஞ்சு அப்பாடான்னு டீ குடிச்சிட்டு உக்காந்துருப்பார் பாருங்க. அந்த நேரம்தான் சரியான நேரம். அப்ப போய் நின்னு மெதுவா ஆரம்பிங்க. திட்டாதீங்க, விவரிக்காதீங்க. நீங்க நேத்து அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்கன்னு அதிகாரமா பேசாதீங்க. அதுக்கு பதிலா ஒரு கண்ணாடியா நின்னு அவர் செஞ்சத அப்படியே சொல்லுங்க. ஏங்க, நேத்து ராத்திரி நீங்க வாசல்ல விழுந்து கிடந்தப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ உங்க புள்ளைங்க முகத்தை பாத்தீங்களா? அவங்க அப்படியே நடுங்கி போய் நின்னுட்டு இருந்தாங்க. நிதானமா சொல்லுங்க. மௌனமான தண்டனை. நீங்க குடிச்சிட்டு வந்து என்ன திட்டுறதை விட உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து பயப்படுறதுதான் எனக்கு பெரிய வலியா இருக்கு. அதான் நேத்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட நான் பேசலன்னு மௌனமா சொல்லுங்க. குற்ற உணர்வை தூண்டுங்க. அவர் தெளிவா இருக்கும்போது அவர்கிட்ட இருக்கிற அந்த நல்ல மனுஷன்கிட்ட பேசுங்க. நீங்க இவ்வளவு தங்கமான மனுஷன், ஆனா அந்த பாட்டில் உள்ள போனா ஏன் இப்படி மிருகமா மாறுறீங்க? இதுக்காகவா நான் உங்களை நம்பி வந்தேன் அப்படின்னு கேளுங்க. ஏன் இந்த முறை ரொம்ப பவர்ஃபுல் தெரியுமா? ராத்திரி அவர் குடிச்சிருக்கும்போது நீங்க கத்துனா அது அவருக்கு சத்தம். ஆனா காலையில அவர் தெளிவா இருக்கும்போது நீங்க அமைதியா கண்ல ஒரு சொட்டு ஈரமோ இல்லாம நேருக்கு நேர் அவர் கண்ணை பார்த்து ஒரு பார்வை பாருங்க. அந்த பார்வையில கோபம் இருக்கக்கூடாது, ஆனா ஒரு உறுதி இருக்கணும். இனிமே நீ என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நான் அழமாட்டேன், ஏன் சந்தோஷம் உன் பாட்டிலுக்கு உள்ள இல்லங்கிறத உங்க முகம் காட்டணும். நீங்க அழாம நிமிர்ந்து நின்னு உங்க வேலைய பாத்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு நடுக்கம் வரும். என்னடா இது, எப்பவும் அழுகிறவ இன்னைக்கு இவ்வளவு கல்லு மாதிரி இருக்காளே, ஒருவேளை இவ வேற ஏதோ பெருசா முடிவு பண்ணிட்டாலோன்னு அவர் மண்டைய கொடைய ஆரம்பிக்கும். அன்பு சகோதரிகளே, உங்க கண்ணீர் ரொம்ப புனிதமானது. அதை இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்காகவும் பாட்டிலுக்காகவும் வீணாக்காதீங்க. நீங்க எப்ப கண்ணீரை நிறுத்திட்டு உங்க வாழ்க்கைய நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் அவரோட அந்த குடிப்பழக்கத்துக்கு ஒரு முடிவு காலம் ஆரம்பிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மௌனமும் உங்க நிமிர்வும் தான் அவருக்கு நீங்க கொடுக்க போற ஆகச்சிறந்த தண்டனை. 4வது டிப்ஸ் இதுதான். பணத்துல ஒரு செக் வைங்க. சகோதரிகளே, இப்போ நான் சொல்ல போறது ஒரு கசப்பான உண்மை. பல வீடுகள்ல கணவர் குடிக்கிறதுக்கு நாமளே தெரியாம ஒரு வழி பண்ணி தரோம். அதுதான் பண விஷயத்துல நாம காட்டுற தாராளம். நம்ம ஊர்ல பொம்பளைங்க ரொம்ப பாவம். புருஷன்தானே கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாரு, அவரு காசை அவரு செலவு பண்ணிக்கட்டும்னு விட்டுடுவோம். ஆனா அந்த பணம் ஒரு பாட்டிலா மாறி உங்க குடும்பத்தோட நிம்மதியை குடிக்குதுன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு செக் வைக்கலன்னா அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. இது எப்படி யதார்த்தமா செய்யலான்னு கவனிங்க. சம்பளம் வந்த உடனே ஒரு கணக்கு. அவர் சம்பளம் வாங்கிட்டு வர அன்னைக்குதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏங்க, இந்த மாசம் வீட்டு வாடகை கட்டணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், மளிகை சாமானுக்கு இவ்வளவு வேணும்னு முன்னாடியே ஒரு பட்டியலை அவர் முன்னாடி வைங்க. அந்த பணத்தை முதல்ல உங்க கைக்கு வாங்க பாருங்க. பணப்புழக்கத்தை குறைங்க. அவர் கையில அதிகமா பணம் புழங்காம பாத்துக்கோங்க. பாக்கெட் மணிக்குன்னு ஒரு சின்ன தொகையை மட்டும் அவர்கிட்ட விட்டுட்டு பாக்கிய சேமிப்புலையோ இல்ல வீட்டு செலவுக்கோ மாத்திருங்க. கையில காசு இல்லாம போனா தானாவே குடிக்க போற எண்ணம் குறையும். ஏன்னா கடன் வாங்கி எத்தனை நாளைக்கு தான் குடிக்க முடியும்? கடன் வாங்க விடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். சில கணவர்மார் வீட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு அப்புறம் வெளியில கடன் வாங்கிட்டு வந்து நிப்பாங்க. நீங்க வாங்குற கடனுக்கு நான் பொறுப்பில்லைங்கிறத அவர் தெளிவா இருக்கிறப்பவே ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிருங்க. ஒரு குட்டி சேமிப்பு, உங்களுக்கே தெரியாம ஒரு சின்ன தொகையை எடுத்து வைங்க. நாளைக்கு அவர் குடிச்சிட்டு வந்து எல்லா பணத்தையும் அழிச்சிட்டா கூட உங்க குழந்தைகளோட வயிற்று பசிய தீர்க்க உங்ககிட்ட ஒரு ஆதாரம் இருக்கணும். ஏன் இது செய்யணும் தெரியுமா? அன்பு சகோதரிகளே, குடிக்கிற மனுஷங்களுக்கு பணம்ங்கிறது ஒரு பெரிய போதை. காசு இருக்கிற வரைக்கும் தான் அந்த நண்பர்கள் கூட்டமும் அவரை சுத்தி வரும், அந்த பாட்டிலும் அவர் கையில இருக்கும். அந்த பணத்துல ஒரு செக் வச்சிங்கன்னா அவர் யோசிக்க ஆரம்பிப்பார். நாம கஷ்டப்பட்டு உழைச்ச காசு இப்படி தண்ணியா போகுதேன்னு அவருக்கு தோணணும்னா அந்த பணத்தோட அருமைய அவர் உணர வைக்கணும். நீங்க பணத்தை பிடுங்குறீங்கன்னு அவர் நினைக்க கூடாது, குடும்பத்தை காப்பாத்துறீங்கன்னு அவர் மனசுல பதியணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெண்ணோட புத்திசாலித்தனம் அவ கையில இருக்கிற பணப்பையிலையும் இருக்கு. உங்க குடும்பத்தோட வேற அரிக்கிற அந்த பாட்டிலுக்கு உங்க உழைப்புல ஒரு பைசா கூட போகாம பாத்துக்கோங்க. இப்போ 5வது ரகசியம். நண்பர்கள் கூட்டத்தை கவனிங்க. கூடா நட்பு கேடாய் முடியும்.
சகோதரிகளே, அடுத்ததா நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷன் தானா கெட்டு போறதை விட கூட இருக்கிறவங்க கெடுக்கிறது தான் அதிகம். அதுதான் இந்த குடிக்கார நண்பர்கள் கூட்டம். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. மச்சான், இன்னைக்கு ஒரு கட்டி அடிப்போம், வாடா இன்னைக்கு ஒரு பார்ட்டி வைப்போம்னு கூப்பிடுறதுக்கு ஒரு கூட்டமே சுத்தும். அவங்களுக்கெல்லாம் உங்க வீட்டுல நடக்கிற கண்ணீர் கடையோ உங்க குழந்தைகளோட எதிர்காலமோ ஒரு பொருட்டே கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு கம்பெனி, அவ்வளவுதான். இதை எப்படி நாம கையாளணும்னு கவனிங்க. முகத்திரைய கிழிங்க. அவர் தெளிவா இருக்கிறப்போ நிதானமா பேசுங்க. ஏங்க, நீங்க ஒன்னா உட்கார்ந்து குடிக்கிறீங்களே அந்த நண்பர்கள், நீங்க நாளைக்கு உடம்பு முடியாம படுத்துட்டா வருவாங்களா? இல்ல உங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லைன்னா வந்து கொடுப்பாங்களா? அன்னிக்கு இந்த தோழி நான் மட்டும்தானே உங்க கூட இருப்பேன்னு அன்பா ஆனா அழுத்தமா புரிய வைங்க. வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க. உங்க வீட்டு வாசற்படி வரைக்கும் அந்த குடிக்கார நண்பர்களை விடாதீங்க. இது எங்க வீடு, ஏன் கோயில், இங்க இந்த அசிங்கம் நடக்க கூடாதுன்னு தெளிவா சொல்லிருங்க. வீட்டுக்குள்ள அவங்க கால் வச்சாதான் அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். அந்த தைரியத்தை ஆரம்பத்திலே கிளிருங்க. நல்ல நண்பர்களை சேருங்க. அவருக்கு உண்மையாவே நல்லது நினைக்கிற நண்பர்கள் யாராவது இருப்பாங்க. அவங்க கிட்ட நிலைமைய சொல்லி அவரை நல்ல வழியில கொண்டு வர உதவி கேளுங்க. தீய நட்பை விட ஒரு நல்ல நட்பு அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும். நேரத்தை மாத்துங்க. இந்த குடிக்கார நண்பர்கள் எப்பவும் சாயங்காலம் 6 மணிக்கு மேலதான் போன் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல அவரை வெளியில விடாம ஏதோ ஒரு வேலையோ இல்ல குடும்பத்தோட ஒரு வெளியூர் பயணமோ இல்ல ஒரு கோயிலுக்கோ கூட்டிட்டு போயிருங்க. அந்த சரக்கு டைமை மாத்தினாலே பாதி பழக்கம் விட்டு போகும். ஏன் இதை செய்யணும் தெரியுமா? அன்பு சகோதரிகளே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பன் யாரென்று சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்னு. குடிக்கிற மனுஷங்களுக்கு அந்த போதையை விட அந்த நண்பர்கள் கொடுக்கிற அந்த தப்பான உற்சாகம் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த நண்பர்கள் கிட்ட இருந்து அவரை மெதுவா பிரிக்கலைன்னா நீங்க எவ்வளவு போராடினாலும் அவர் மாற மாட்டார். ஏன்னா நீங்க கட்டுற கோட்டைய அந்த நண்பர்கள் ஒரே பாட்டில்ல இடிச்சிருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கணவர் கெட்டவர் இல்ல, அவர் சேர்ந்திருக்கிற இடம் தான் சரியில்லை. அந்த இடத்தை மாத்துறதுக்கு ஒரு தோழியா ஒரு மனைவியா நீங்க தான் சாதுரியமா செயல்படணும். அடுத்து 6வது நீங்க என்ன செய்யணும்? சகோதரிகளே, இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்க மனசை தேத்திக்கிறதுக்கான ஒரு மருந்து. அதுதான் உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கிறது. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு. புருஷன் குடிச்சிட்டு வந்தா பொண்டாட்டி சாப்பிட மாட்டா. அவர் இப்படி தள்ளாடிட்டு வர்றாரேன்னு அழுதுகிட்டே வாசல்லையே உட்கார்ந்திருப்பா. அவர் தூங்குற வரைக்கும் இவளுக்கும் தூக்கம் வராது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க பட்டினியா கிடக்கிறதுனாலயோ நீங்க தூக்கத்தை தொலைக்கிறதுனாலயோ அவர் குடிக்கிறது நிறுத்திட்டாரா? இல்லையே. உங்களை நீங்க கவனிச்சுக்க சில வழிகள் இதோ. உடம்ப வருத்திக்காதீங்க. அவர் குடிச்சிட்டு வந்தா நீங்க சாப்பிடாம இருக்கிறது, உங்க உடம்ப கெடுத்துக்கிறது, இதெல்லாம் யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான். நீங்க நல்லா இருந்தாதான் உங்க பிள்ளைகளை கவனிக்க முடியும். அவர் என்ன பண்ணாலும் சரி, உங்க நேரத்துக்கு நீங்க சாப்பிடுங்க. உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. அலங்கரிச்சுக்கோங்க. குடிச்சிட்டு வர்ற கணவர் முன்னாடி அழுக்கு துணியோட கலஞ்ச தலையோட நிக்காதீங்க. இவ எப்பவும் இப்படிதான்னு அவருக்கு ஒரு சலிப்பு வந்துடும். நீங்க நீட்டா அழகா தெளிவா இருங்க. நீங்க உங்களை ரசிக்க ஆரம்பிச்சாதான் மத்தவங்க உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு உலகம். வீட்டு வேலை, புருஷன், பிள்ளைங்க, இதுக்குள்ளேயே முடங்கி போயிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற நல்லவங்க கூட பேசுங்க. ஒரு செடி வளர்க்க ஆரம்பிங்க. உங்க மனச ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்காதீங்க. பயத்தை சாகடிங்க. அவர் வந்தா என்ன நடக்குமோன்னு அந்த பயமே உங்களை பாதி செத்து போக வைக்கும். அந்த பயத்தை உங்க முகத்துல காட்டாதீங்க. நீ குடினா குடி, ஆனா அதுக்காக என் நிம்மதியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அந்த திமிரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்ககிட்ட இருக்கணும். ஏன் இதை செய்யணும் தெரியுமா? அன்பு சகோதரிகளே, ஒரு மனுஷனுக்கு எப்போ பயம் வரும் தெரியுமா? தான் என்ன பண்ணாலும் தம் பொண்டாட்டி அசராம தைரியமா தன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்காளேன்னு பார்க்கும்போதுதான். இவன் நம்மள சார்ந்தில்ல, இவளுக்குன்னு ஒரு தனி பலம் இருக்குன்னு அவர் உணரணும். நீங்க அழுது வடிஞ்சுக்கிட்டு இருந்தா அவருக்கு மதிக்க தோணாது. ஆனா நீங்க கம்பீரமா தெளிவா உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சீங்கன்னா அவருக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். நாம தான் குப்பை மாதிரி இருக்கோம், இவ எவ்வளவு தெளிவா இருக்கான்னு அவர் யோசிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மெழுகுவத்தி மாதிரி நீங்க உங்களை உருக்கிக்காதீங்க. ஒரு விளக்கா இருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் வெளிச்சம் கொடுங்க. ஆனா நீங்க அணையாம பாத்துக்கோங்க. அடுத்து 8வது முக்கியமான விஷயம், ஒரு வருமானத்தை தேடிக்கோங்க. உங்க கால்ல நீங்க நில்லுங்க. அப்போதான் ஒரு மரியாதையே வரும். சகோதரிகளே, இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயம்தான் உங்க வாழ்க்கைய மாத்த போற ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அதுதான் உங்களுக்கான ஒரு வருமானம். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. புருஷன் சம்பாதிக்கிறான்,
நாம எதுக்கு வேலைக்கு போகணும், வீட்டு வேலைய பார்த்தாலே போதுமேன்னு நினைப்போம். ஆனா அந்த புருஷன் குடிகாரனா மாறி சம்பாதிக்கிற காசையெல்லாம் பாட்டிலுக்கே மூத்திட்டு வர்றப்போ, ஒரு வேலையில 1 கிலோ அரிசி வாங்க கூட காசு இல்லாம நீங்க கையேந்து நிக்கிற அந்த நிலைமை இருக்கே, அது எவ்ளோ பெரிய கொடுமை தெரியுமா? ஏன் உங்களுக்கு ஒரு வருமானம் வேணும்னு நான் சொல்றேன்னா, மரியாதை தானா வரும். நீங்க எப்பவும் அவர்கிட்ட காசு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தா அவருக்கு ஒரு தலக்கணம் வரும். நான் காசு கொடுத்தாதான் இவளுக்கு சோறுன்னு நினைப்பாரு. ஆனா நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவருக்கு ஒரு பயம் வரும். இவன் நம்மள நம்பி இல்ல, இவளே சம்பாதிச்சுக்குவாங்கிற அந்த உண்மை அவரோட அந்த தப்பான அதிகாரத்தை உடைக்கும். குழந்தைகளோட எதிர்காலம். அவர் குடிக்கிற காசுல உங்க பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கோ பால் செலவுக்கோ கஷ்டப்படக்கூடாது. உங்க உழைப்புல வர பணம் உங்க பிள்ளைங்களோட வயித்த பசியாற்றும் போது கிடைக்கிற அந்த நிம்மதி இருக்கு பாருங்க, அதை எதனாலையும் ஈடு செய்ய முடியாது. மனசுக்கு ஒரு மாறுதல். வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் அவர் எப்ப வருவார் எப்படி வருவார்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறத விட, ஒரு வேலையில நீங்க இறங்குனீங்கன்னா உங்க மனசு ஒரு தெளிவு பெறும். 4 மனுஷங்களை பாப்பீங்க, உலகம் புரியும், ஒரு தைரியம் வரும். இதை எப்படி செய்யலாம்னு யோசிக்கிறீங்களா? சகோதரிகளே, பெருசா ஏதோ கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகணும்னு இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன தையல் வேலையோ, இல்ல ஒரு மாவரைச்சு விக்கிறதோ, இல்ல ஒரு சின்ன கடை வைக்கிறதோ, உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு வருமானத்தை தேடிக்கோங்க. இன்னைக்கு பல பெண்கள் வீட்ல இருந்தே எவ்வளவோ விஷயங்கள் பண்றாங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு 5 ரூபாய் சம்பாதிச்சாலும் அது உங்களோட உழைப்பு. அந்த 5 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கிற அந்த திமிர் இருக்கு பாருங்க, அது எந்த குடிகாரனுக்கும் அடங்காது. நீங்க பணத்துக்காக அவரை சார்ந்து இல்லைன்னு தெரிஞ்சாலே அவரோட அந்த அலட்சியம் பாதி குறைஞ்சிரும். அன்பு சகோதரிகளே, உங்க கண்ணீரை துடைக்க யாரோ வருவாங்கன்னு காத்துட்டு இருக்காதீங்க. உங்க கைய வச்சு உங்க கண்ணீரை தொடச்சுக்கோங்க. அந்த கையாலேயே உங்க வாழ்க்கையும் கட்டி எழுப்புங்க. உங்க கால்ல நீங்க நிக்க ஆரம்பிங்க. இந்த உலகம் உங்களை அண்ணாந்து பாக்கும். அடுத்து 9வது அணுகுமுறை, மருத்துவ உதவியை நாடுங்க. இது வெறும் பழக்கம் இல்ல, ஒரு நோய். சகோதரிகளே, இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியம். நாம இவ்ளோ நேரம் பேசினது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், சில நேரங்கள்ல நம்ம அன்பு மட்டும் போதாது. அதுதான் மருத்துவ உதவி, அதாவது மெடிக்கல் ஹெல்ப். நம்ம ஊர்ல ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. குடிக்கிறவரை பார்த்து அறிவு கெட்ட மனுஷன், இப்படி தான் உடம்புக்கு எடுத்துக்கிறானேன்னு திட்டுவோம். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? ஒரு கட்டத்துக்கு மேல அவரால நினைச்சாலும் குடிக்காம இருக்க முடியாது. ஏன்னா அந்த மது அவரோட நரம்பு மண்டலத்தையும் மூளையையும் தன் வசப்படுத்திரும். இது ஒரு அடிக்ஷன், அதாவது ஒரு நோய். இதை எப்படி நாம அணுகணும்னு கவனிங்க. வெக்கப்படாதீங்க. ஐயோ, என் புருஷனை குடிகாரங்க விடுதிக்கு, அதாவது டி அடிக்ஷன் சென்டருக்கு கூட்டிட்டு போனா ஊரு சிரிக்குமேன்னு நினைக்காதீங்க. அவர் ரோட்ல விழுந்து கிடக்கிறப்போ சிரிக்காத ஊரா நீங்க அவரை திருத்த முயற்சி பண்ணும்போது சிரிக்க போகுது? ஒரு உயிரை காப்பாத்த போறீங்க, அதுல கூச்சமே இருக்கக்கூடாது. அன்பா பேசி சம்மதிக்க வைங்க. அவர் தெளிவா இருக்கிறப்போ உட்கார்ந்து வச்சு பேசுங்க. எங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இந்த ஒரு பழக்கம் தான் எங்க கிட்ட இருந்து பிரிக்குது. இதுல இருந்து மீண்டு வர ஒரு டாக்டர் கிட்ட போவோன்னு கூப்பிடுங்க. நீ குடிகாரன்னு சொல்லாம உனக்கு உடம்பு சரியில்லை, நாம குணப்படுத்துவோன்னு சொல்லுங்க. கவுன்சிலிங். சில சமயம் மனசுல இருக்கிற ஏதோ ஒரு பாரம் இல்லனா தோல்விதான் அவங்கள குடிக்க வைக்கும். ஒரு நல்ல கவுன்சிலர் கிட்ட கூட்டிட்டு போய் அவர் மனசுல என்ன இருக்குன்னு பேச வைங்க. மனசு பாரம் குறைஞ்சாலே பாட்டில் பாரம் தானா குறைஞ்சிரும். முறையான சிகிச்சை. இன்னைக்கு எவ்வளவோ மருந்துகள் வந்துருச்சு. டாக்டரோட ஆலோசனையோட முறையான ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஏன் இது செய்யணும் தெரியுமா? அன்பு சகோதரிகளே, ஒரு செடி வாடி போயிருந்தா தண்ணி ஊத்தலாம், ஆனா வேர்ல புழு அடிச்சிருந்தா மருந்து தான் வச்சாகணும். அந்த மாதிரி தான் இதுவும். அவரோட மன உறுதியால மட்டும் மீண்டு வர முடியலன்னா மருத்துவத்தோட துணையை தேடுறதுல தப்பே இல்ல. அவரை ஒரு நோயாளி மாதிரி கவனிச்சு அந்த நோயிலிருந்து மீட்டெடுத்தீங்கன்னா ஒரு காலத்துல அவரே வந்து உங்ககிட்ட, அன்னைக்கு நீ மட்டும் அந்த முடிவை எடுக்கலன்னா நான் செத்தே போயிருப்பேன்னு சொல்லி அழுவாரு. அந்த ஒரு நிமிஷத்துக்காக நீங்க இந்த முயற்சியை எடுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உயிரை காப்பாத்துறதுல கௌரவம் பார்க்காதீங்க. ஒரு சின்ன மருத்துவ உதவி உங்க குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் திருப்பி கொண்டு வரும். கடைசியா பார்க்க போறது இறுதி எச்சரிக்கை. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. சகோதரிகளே, இப்ப நான் சொல்ல போற இந்த கடைசி விஷயம், இது ஒரு கசப்பான மருந்து மாதிரி. ஆனா சில நேரங்கள்ல உயிர் பிழைக்க அந்த மருந்தை குடிச்சுதான் ஆகணும். அதுதான் இறுதி எச்சரிக்கை. நாம இவ்ளோ நேரம் பேசணும் பாத்தீங்களா? அமைதியா இருந்து பார்த்தோம், காசு தடுத்து பார்த்தோம், பிள்ளைங்களை காட்டி பார்த்தோம், ஏன் டாக்டர் கிட்ட கூட கூட்டிட்டு போக முயற்சி பண்ணிட்டோம். ஆனா இது எதையுமே மதிக்காம, நான் இப்படிதான் குடிப்பேன், உன்னால முறிஞ்சதை பாத்துக்கோன்னு ஒரு மனுஷன் மிருகமா மாறி நிக்கிறாருன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு கோடு கிழிச்சே ஆகணும். இந்த இறுதி எச்சரிக்கையை எப்படி செய்யணும்னு கவனிங்க. வெறும் மிரட்டல் கிடையாது.
நான் வீட்டை விட்டு போயிருவேன்னு சும்மா மிரட்டாதீங்க. அப்படி சொல்லி சொல்லி நீங்க போகாம இருந்தீங்கன்னா அது அவருக்கு ஒரு வேடிக்கையா போயிடும். நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அதை செய்யற துணிச்சல் உங்களுக்கு இருக்கணும். நிதானமா ஆனா உறுதியா. அவர் தெளிவா இருக்கிற ஒரு நாள்ல நேருக்கு நேர் அவர் கண்ணை பார்த்து பேசுங்க. ஏங்க, இது வரைக்கும் நான் எவ்வளவோ பொறுத்து பார்த்துட்டேன். உங்களை மாத்த நான் எடுக்காத முயற்சியே இல்ல. ஆனா நீங்க மாற தயாரா இல்ல. இதோ பாருங்க, இதுதான் கடைசி. நீங்க அந்த பாட்டில தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்ல உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை தேர்ந்தெடுக்க போறீங்களான்னு ஆணி அடிச்ச மாதிரி சொல்லுங்க. பிள்ளைங்களோட எதிர்காலம் தான் முக்கியம். என் வாழ்க்கை போனா போதுன்னு உங்க கூட கிடப்பேன். ஆனா என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நான் உங்க குடிக்கு பலி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை அவர் இதயத்தை பிளக்கணும். செயல்ல காட்டுங்க. அந்த எச்சரிக்கைக்கு அப்புறமும் அவர் மாறலையா, அப்ப கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்டுக்கோ இல்ல உங்களுக்கான ஒரு தனி இடத்துக்கோ பிள்ளைங்களை கூட்டிட்டு போங்க. இவை இல்லாம நம்ம வாழ்க்கை நரகமா இருக்குங்கிறத அவர் உணரட்டும். அந்த பிரிவு தான் அவருக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும். ஏன் இது செய்யணும் தெரியுமா? அன்பு சகோதரிகளே, ஒரு செத்த பாம்பை எத்தனை நாளைக்கு தான் தோள்ல சுமப்பீங்க? நீங்க குடுக்கிற அந்த இறுதி எச்சரிக்கை அவருக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கணும். ஐயோ, நாம எல்லாம் மீறிட்டோம், இவளை நாம இழக்க போறோங்கிற பயம் வந்தாதான் சில மனுஷங்க மாறுவாங்க. இத நான் குடும்பத்தை பிரிக்க சொல்லல, ஆனா செதஞ்சு போயிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தை ஒட்ட வைக்கிறதுக்கான கடைசி முயற்சி இதுதான். நீங்க உறுதியா இருந்தா மட்டும்தான் அவர் மனசுல ஒரு மாற்றம் பிறக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க நிம்மதியும் உங்க பிள்ளைங்களோட எதிர்காலம் தான் உலகத்திலேயே பெருசு. அதை யாருக்காகவும் எதனாலையும் அடக வைக்காதீங்க. நீங்க தைரியமா ஒரு முடிவெடுத்தா இந்த உலகமே உங்களுக்கு துணையா இருக்கும். சகோதரிகளே, இவ்ளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் கேட்டு உங்க மனசு ரொம்ப கனமா இருக்கும்னு எனக்கு தெரியும். என் நிலைமைய அப்படியே சொல்றாங்களேன்னு நீங்க கண்ணீர் கூட விட்டுருக்கலாம். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல நீங்க தனி ஆள் கிடையாது. உங்களை போலவே எத்தனையோ பேர் இதே போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் கொடுக்கதான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்திருக்கேன். மனசை தேத்திக்கோங்க. விடியாத இரவே கிடையாது. நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே தீரும். அந்த பாட்டிலை விட நீங்க ரொம்ப பெரியவங்க. உங்க அன்பு ரொம்ப புனிதமானது. அதனால தயவு செஞ்சு சோர்ந்து போய் உட்கார்ந்துராதீங்க. நீங்க தைரியமா இருந்தா மட்டும்தான் உங்க குடும்பத்தை மீட்க முடியும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி உங்க மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சம் குறைஞ்சா அதை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட்டை நான் படிக்கும்போது அது எனக்கும் ஒரு பெரிய தெம்ப கொடுக்கும். நாம ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்றோம்னு எனக்கு தோணும். அது மட்டும் இல்லாம உங்க மனசுல இது போல வேற ஏதாவது சங்கடங்கள் இருந்தாலோ இல்ல இந்த மன அழுத்தத்துல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம தவிச்சாலோ தயங்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க தோழியா, உங்க சகோதரியா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நம்ம மனசுல இருக்கிறத ஒருத்தர்கிட்ட பகிர்ந்தாலே பாதி பாரம் குறைஞ்சிரும். உங்க எவ்வொருத்தரோட வாழ்க்கையும் சந்தோஷமா மாறணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம லைஃப் பாட் தமிழ் குழுமத்துல நீங்க இன்னும் சேரலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம். குறிப்பா இந்த வீடியோவை நான் பதிவிட முக்கியமான காரணமே ஒரு சகோதரி தான். அவங்க கேட்ட ஒரு கேள்விக்கான பதிலாதான் இந்த ஒரு பதிவு. ஓகே சகோ, தைரியமா இருங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் நிம்மதியா இருங்க, தெளிவா இருங்க, சந்தோஷமா இருங்க. இது தோழியின் குரல். வணக்கம்.